அனைவருக்கும் பயணங்கள் இனிதாகட்டும். வசந்த்குமாரின் அன்பு வணக்கம். என்னுடைய நண்பர் திரு சித்தேஷ் பாலா, அவர் சேலத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர்னு சொல்லலாம். எப்பவுமே ஒரு நற்சிந்தனைகளை பற்றி யோசிச்சுக்கிட்டப்ப நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுற ஒரு நபர், ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு ஏதாவது இந்த சொசைட்டிக்கு, நாம் வாழும் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செய்யணும், நல்ல கருத்துக்களை சொல்லணுன்ற ஆசைப்படுற ஒரு நபர். அத்தகைய அந்த நண்பர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். இப்போ நான் அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அன்று இந்த உலகத்தையே மாற்றி காட்டுவதற்காக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 100 துடிப்புமிக்க இளைஞர்களை தேடினார். என்று 100 கோடி இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரு விவேகானந்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். உண்மைதான். அதுவும் அவர் சொன்னது என்னையும் கொஞ்சம் கவர்ந்ததுன்னு சொல்லலாம் அந்த பேச்சு. அப்போ சுவாமி விவேகானந்தர் ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு துறவி. அவரை போன்ற ஒரு நபரை இப்பொழுது நாம் தேடுவது கஷ்டம். அவரை போன்ற, அவருக்கு இணையான ஒரு நபரை கூட நம்மால் தேட முடியாது. இருந்தாலும் நான் இந்த நேரத்தில் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு சுவாமி விவேகானந்தரை போன்ற ஒரு நபர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல மனிதர்கள் பலர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்ல மனிதர்கள் யார்? அவர்கள் எங்க இருக்காங்க? நம்ம கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அவர்கள் நம்ம பக்கத்து வீட்டிலே இருக்கலாம், நமக்கு எதிர் வீட்டிலே இருக்கலாம், இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தெருவில் இருக்கலாம், இல்லை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த பகுதியில், அந்த ஏரியாவில் கூட இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் தான் தேட வேண்டும். அவர்கள் அத்தகைய மனிதர்கள் நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் பொதுவாக நம்முடைய இருக்கும் ஒரு பழக்கம், அது எல்லோரிடமே இருக்கும் ஒரு பழக்கம் என்னவென்றால், நாம் பொதுவாக சாதாரண மனிதர்கள், அவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் பக்கம் நாம் திரும்பி பார்ப்பதில்லை. நம்முடைய கவனமெல்லாம் ஏற்கனவே புகழ்பெற்ற, ஏற்கனவே பிரபலமாக இருக்கும் மனிதர்களைத்தான் நாம் தேடுகிறோம், அவர்களைத்தான் நாம் கவனிக்கிறோம், அவர்களைத்தான் நாம் பின்தொடர்கிறோம். அத்தகைய பிரபலமானவர்கள் யார் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அவர்கள் சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், அல்லது உலக அளவில் புகழ்பெற்ற நபர்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அத்தகைய நபர்களைத்தான் நாம் தொடர்ந்து கவனிக்கிறோம், அவர்கள் சொல்வதை கேட்கிறோம், அவர்கள் சொல்வதை நாம் பாராட்டுகிறோம், அல்லது அதை ஏற்றுக்கொண்டு பின்தொடர்கிறோம் என்று சொல்லலாம். அப்ப அந்த நண்பர் சொன்ன மாதிரி, சுவாமி விவேகானந்தரை நாம் தேட முடியவில்லை, அவரை போன்ற ஒரு நபர் கிடைக்கவில்லை என்றாலும், நான் சொல்ல வருவது போன்று நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாம் தேட வேண்டும். அத்தகைய மனிதர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களோடு நாம் கைகோர்க்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் அவர்களது ஆலோசனையை நாம் ஏற்க வேண்டும். அவ்வாறு இன்றைக்கு இருக்கும் அந்த 100 கோடி இளைஞர்கள் நல்ல மனிதர்களை தேடி அவர்களோடு கைகோர்த்து அவர்களை பின்தொடர்ந்து தேவைப்படும் அவருடைய ஆலோசனை ஏற்று செயல்பட்டால் விவேகானந்தர் அவர்கள் ஆசைப்பட்டதை போன்று ஒரு நல்லதொரு உலகத்தை நாம் படைக்க இயலும், இந்த உலகத்தை நாம் மாற்றி காட்ட இயலும். சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு பொன்மொழியை மனதில் கொண்டு, அதாவது awake, arise and stop not till the goal is reached. எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் உழைமின். சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த பொன்மொழிகளை நாம் கவனத்தில் கொண்டு இளைஞர்கள் நல்ல மனிதர்களை தேடி நல்லவர்களை பின்தொடர்ந்து அவர்களை கைகோர்த்து அவர்களையும் வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி மற்றவர்களையும் பாராட்டி நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் இந்த உலகத்தை என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ, அல்லது எவ்வாறு இருந்தால் இந்த உலகம் மேலும் செழிப்பாக இருக்கும், இன்னும் சிறந்து விளங்கும் என்று நாம் நினைக்கிறோம், அத்தகைய உலகை நம்மால் படைக்க இயலும். எனவே இளைஞர்களே,
இதை மனதில் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேறுங்கள், இந்த உலகத்தையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லுங்கள் என கூறி இக்காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரும் பயணிகளும் இனிதாகட்டும்.